எல்லா ஹவுஸ் ஒய்ஃபுக்கும் ரிட்டையர்மெண்ட் வந்தாச்சு. எஸ், ஸ்டெப்ஸ்டோன் ஆலம், வெஸ்டர்ன் காட்ஸ், பொள்ளாச்சி நியர் கோவை. 20+ luxurious amenities, lowest maintenance cost, ₹37 lakh. Super Saravana Stores. நக்கீரன் கோபால் சார் இருக்கார் இல்லையா, அதாவது நக்கீரன் பத்திரிகையோட ஆசிரியர். அவர் வந்து இந்த மாதிரி வந்து படப்பிடிப்பு நடத்தியிருக்கிறாங்க அந்த கரூரில். அந்த 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 அசம்பாவிதம் நடந்ததே படப்பிடிப்பு நடத்துனது தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அன்னைக்கு சில ட்ரோன் ஃபுட்டேஜஸ்லாம் வெளிவந்துச்சு, வேறு சில ஃபுட்டேஜஸ்லாம் வெளிவந்துச்சு. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெருசாக வந்து டீட்டெயிலிங் இல்லாமல் இருந்துச்சு. ஆனால் சமீபத்தில் 2 நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரோன் ஃபுட்டேஜ் ஒன்று வெளியில் வந்திருக்கு. எக்ஸ்பென்சிவ் கேமராஸ், அதாவது ஹை ரெசல்யூஷன்ஸ் கொடுக்கக்கூடிய கேமராஸ் வந்து பயன்படுத்தி இருக்கிற மாதிரி தெரியுது. நம்ம அந்த அந்த ஃபுட்டேஜை பார்க்கும்போது அப்படி தான் தெரியுது. அதில் வந்து அது டோட்டலாகவே அந்த ஏரியாவே வந்து கவர் பண்ணியிருக்கு. மொத்தமாக அப்படி அந்த ஏரியாவே கவர் ஆகிருக்கு. அந்த டோட்டல் க்ரௌடு, விஜய் நிற்கிறது எல்லாமே கவர் ஆகிருக்கு. செஞ்ச சில விஷயங்கள்லாம் சந்தேகத்தை ஏற்படுத்தியிருக்கு. அது என்ன அப்படின்னா, வேனில் அந்த கேரவன் வேனில் உட்காந்துருக்காரு, லைட் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுறார், லைட் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுறார், லைட் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுறார். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி சிரிக்கிறாரு. அதெல்லாம் வந்து ஒரு நார்மலான ஒரு சிரிப்பு கிடையாது. ஒரு பிரச்சாரத்துக்கு வந்திருக்காரு ஒரு கட்சி தலைவர். அது ஒரு மாதிரி ஷேடிஸ்ட் மாதிரி ஒரு சிரிப்பு, ஒரு மாதிரி ஷேடிஸ்ட் தனமாக பிஹேவ் பண்ணுவாங்கல்ல, அந்த ஆன்டி ஹீரோஸ் ஸ்மைல் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு ஸ்மைலாக இருந்துச்சு. அதாவது என்ன ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இப்படி பண்ணுறாரு கழுத்தில். அவங்களுடைய படத்தில் வந்து காட்சி இப்படி தேவையாக இருந்ததோ அதை வந்து ஷூட் பண்ணுறதுக்கு ரொம்ப எக்ஸ்பென்சிவ் ஆகும் அப்படிங்கிறதுனாலையும், இல்லைன்னா இந்த ஒரிஜினல் க்ரௌடோடைய ஃபேஸ் ரியாக்ஷனு, ஒரிஜினல் க்ரௌடோட பாடி லாங்குவேஜ், ஒரிஜினல் க்ரௌடோட எமோஷன்ஸ், அந்த தள்ளு முள்ளு, அந்த கூட்டம், அந்த நெரிசல், விஜய் பார்க்கறதுக்கு காட்டுற ஆர்வம், இதெல்லாம் பிக்சரைஸ் பண்ணணும்னு. ஆனால் அந்த க்ரௌடு அதுவே வந்து ரொம்ப ஆபத்தான ஒரு பதட்டமான ஒரு சூழ்நிலையில் அந்த க்ரௌடு இருக்குது. அது எப்படின்னா, அந்த வேன், அந்த கேரவன் வேன் கொடுக்கப்பட்ட இடம்லேருந்து அப்படியே நகருது. 25 மீட்டர்ஸ் வந்து ஃபார்வேர்டாக வந்து அந்த வேன் போகுது. எதுக்கு 25 மீட்டர்ஸ் அந்த ஃபார்வேர்டாக அந்த வேன் போச்சு? அது நேரம் நின்று பேசுவார். அது கூட வந்து கூட்டம் வந்து க்ரௌடு இருக்கும். அது வந்து ஆர்டிஃபிஷியலாக ஏஐயில் கிரியேட் பண்ண க்ரௌடு மாதிரி இருக்கும். நீங்கள் பார்த்தா ஒரு நேக்கட் ஐயில் பார்த்தீங்கன்னா அது நீங்கள் கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் டீட்டெயிலிங்காக உள்ளே போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா இட் இஸ் கிரியேட்டட் பை அன் ஆர்டிஃபிஷியல் க்ரௌட். ஒரு பிரச்சாரத்துக்கு, ஒரு மாநாட்டுக்கு வர இடத்துல இவ்வளோ தூரம் ஹை எக்ஸ்பென்சிவ் கேமரா எதுக்கு பயன்படுத்தணும்? இது வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவ், தேவையில்லாத வேலையை பண்ணியிருக்கிறாங்களா, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து படத்துக்கு தான் நிஜமாவே எடுத்திருக்கிறாங்களா அப்படிங்கிற சந்தேகங்களை வந்து உண்டு பண்ணிடும். ஆனால் இப்படி ஒரு அசம்பாவிதம் நடக்கும்னு அவங்க நினைச்சிருக்கவே மாட்டாங்க. அப்படி அசம்பாவிதம் நடக்கலைன்னா இது ஒன்றுமே இல்லாமல் போயிருக்கும். நான் சொன்ன மாதிரி இப்போ அசம்பாவிதம் நடந்ததுனால அவங்களோட ஃபுட்டேஜஸை வந்து இதில் யூஸ் பண்ணவே முடியாது படத்தில். இப்படி கரூரோட ஃபுட்டேஜ் தான் ப்ரூவ் பண்ணிட்டாங்கன்னா இவங்க எல்லாருமே ஜெயிலுக்கு தான் போக வேண்டி வரும். அதனால் அதை வந்து அப்படியே ஸ்கிராப் பண்ணியிருப்பாங்க, அதை அப்படியே தூக்கி போட்டிருப்பாங்க. நான் கேட்குறேன், ஒரு 12 எக்ஸ்பென்சிவ் கேமராஸ் ஒரு பிரச்சாரத்துக்கு எதுக்கு பயன்படுத்துறீங்க? என்ன தேவை இருக்கு? அது இல்லாமல் ட்ரோன் கேமராஸ் 30-40 ட்ரோன் கேமராஸ் வந்து மேலே பறந்துருக்கு. ஸோ இவ்வளோ டீட்டெயிலிங்காக அதை எடுக்க, நான் கேட்குற கேள்வி என்னென்னா, இவ்வளோ டீட்டெயிலிங்லாம், இவ்வளோ ஹை ரெசல்யூஷனாக, இவ்வளோ வந்து ஒரு நேர்த்தியாக எடுக்க வேண்டிய அவசியம் என்ன? இப்படி ஒன்று பண்ண போகிறாங்கன்னா, அந்த வினோத் வந்து அங்கே அந்த கேரவனில் இருந்தார், அவர் தான் டைரக்ட் பண்ணார், அவர் தான் டிக்டேட் பண்ணார், இப்படி பண்ணணும்னு சொல்கிறாங்க. பட் நான் சினிமா துறையில் இருக்கிறதுனால நான் விசாரித்த வகையில் பார்த்தீங்கன்னா, டைரக்டர் வினோத் அது அன்னைக்கு கரூரில் இல்லை, அந்த கேரவனில் அவர் இல்லை. ஹி இஸ் நாட் பிரசன்ட் இந்த கேரவன் அப்படின்ற. கரூரில் 41 பேர் ஒரே இடத்துல சமாதியாக இருக்காங்க. அந்த பிணத்து மேலே நீங்கள் நடந்து போயிருக்கிறீங்க, ரத்த வாடை உங்கள் மேலே இன்னமும் அடிச்சுக்கிட்டு இருக்கு. அப்படின்னும் போது ஒரு துயர சம்பவம். அதுக்காண்டி, அதனுடைய விசாரணைக்காண்டி நீங்கள் போயிருக்கீங்கன்னும் போது, ஒரு தடவை 2 தடவை போயிட்டு 3ஆவது தடவை நீங்கள் போயிட்டு வெளியில் வரும்போது ஓப்பன் ரூப் டாப் காரில் வந்து ஏறி நின்று எல்லாருக்கும் கை காமிச்சு வரீங்களே, சிரிச்சுக்கிட்டே வரீங்களே, இது எந்த விதத்தில் நியாயமாக இருக்கும்? நீங்கள் வந்து அந்த வழக்கு விசாரணைக்கு சிபிஐக்கு போயிட்டு அதில் வெளியில் வரும்போது சந்தோஷமாக கை காமிச்சு வரீங்கன்னா யூ ஆர் அ சேடிஸ்ட். நான் மறுபடியும் சொல்கிறேன், யூ ஆர் அ சேடிஸ்ட். உங்கள் மனைவி வழக்கு போட்டு இந்த மாதிரி வந்து வேறு ஒரு நடிகையோட தொடர்பில் இருக்காரு அப்படின்னு சொன்னதுக்கப்புறமும் நீங்கள் வந்து அந்த குறிப்பிட்ட நடிகையோடையே வெளியில் வந்து, த்ரிஷாவோடய வெளியில் வந்து, பொது வெளியில் வந்து ஒரு கல்யாணத்துக்கு ஜோடி போட்டி வரீங்கன்னா யூ ஆர் அ சேடிஸ்ட்.
சிபிஐயில் கை காட்டிட்டு வந்தது, மனைவி எய்த்து வந்து நடிகை கூட்டிட்டு வந்தது, அந்த மகளிர் தினத்தில் பெண்கள்கிட்ட வந்து இதெல்லாம் ஒர்த்தே இல்லைன்னு சொன்னது, இதெல்லாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஜனநாயகம் ஆடியோ ரிலீஸில் வந்து ஆட்டம் போட்டது, இதெல்லாம் பார்க்கும்போது விஜய் அவருடைய மனநிலை அது ஒரு சீரா இல்லைன்னு தான் எனக்கு தோணுது. ஒரு தலைவன் அப்படி செய்ய மாட்டான். அப்படிப்பட்ட தலைவன்ட்ட நம்ம நாட்டை கொடுத்தோம்னா அந்த நாடு வந்து குட்டிச்சவர் தான். ஃபைன் டைம் சினி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மளோட நிகழ்ச்சியில் சீனியர் ஜேர்னலிஸ்ட் அண்ட் ஆஸ்கார் மூவிஸோட ப்ரொடியூசர் பாலாஜி பிரபு சார் நம்ம கூட இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். ஜனநாயகன் படத்தில் வந்த சில காட்சிகள் வந்து கரூரில் ஷூட் பண்ணாங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இப்போ போயிட்டுருக்கு. சிபிஐ விசாரணைக்கு அப்புறமா அது வந்து நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்படி உண்மையாக நடந்திருக்குன்னா எவ்வளோ பெரிய விஷயமா அது பார்க்கப்படும், ஒரு கான்ஸ்பிரன்சி தியரியாக பார்க்கப்பட்டது. ஆனால் அது நிஜமாக இருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. நிறைய வீடியோஸும் இப்போ வெளியில் வந்துட்டு இருக்கு. அதெல்லாம் பார்த்தீங்களா? எப்படி நினைக்கிறீங்க சார் இந்த ஒரு விஷயத்தை நீங்கள்? ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 27, 2025 இந்த சம்பவம் நடந்துச்சு. இந்த சம்பவம் நடந்த ஒரு வாரத்திலே நக்கீரன் கோபால் சார் இருக்கார் இல்லையா, அதாவது நக்கீரன் பத்திரிக்கையோட ஆசிரியர், அவர் வந்து இந்த மாதிரி வந்து படப்பிடிப்பு நடத்தியிருக்கிறாங்க அந்த கரூரில். அந்த 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 அசம்பாவிதம் நடந்ததே படப்பிடிப்பு நடத்துனது தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ அது அந்த நேரத்தில் வந்து பெருசாக பேசலை, 2-3 பேர் பேசினாங்க, அப்புறம் அது அப்படியே கடந்துட்டாங்க. காரணம் என்னென்னா அன்னைக்கு சில ட்ரோன் ஃபுட்டேஜஸ்லாம் வெளிவந்துச்சு, வேறு சில ஃபுட்டேஜஸ்லாம் வெளிவந்துச்சு. அதெல்லாம் பார்த்திங்கன்னா பெருசாக வந்து டீட்டெயிலிங் இல்லாமல் இருந்துச்சு. ஆனால் சமீபத்தில் 2 நாளைக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு ட்ரோன் ஃபுட்டேஜ் ஒன்று வெளியில் வந்திருக்கு. அதை பார்க்குறதுக்கே பயங்கரமாக இருக்குது. அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு டாப் ஆங்கிளில் அவ்வளோ எக்ஸ்பென்சிவான ஒரு கேமரா, கிட்டத்தட்ட ட்ரோன் கேமரா, நீங்கள் கல்யாணத்துல எல்லாம் யூஸ் பண்ணுற ட்ரோன் கேமராலாம் பார்த்துருப்பீங்க. அதெல்லாம் வந்து இப்படி சாதாரணமான ஒரு ட்ரோன் கேமராஸ், ஒரு 10,000, 15,000, 20,000 அந்த மாதிரி இருக்கிற ஒரு ட்ரோன் கேமராஸ். ஆனால் இங்கே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 கோடி 1.5 கோடி இருக்கிற எக்ஸ்பென்சிவ் கேமராஸ், அதாவது ஹை ரெசல்யூஷன்ஸ் கொடுக்கக்கூடிய கேமராஸ் வந்து பயன்படுத்தி இருக்கிற மாதிரி தெரியுது. நம்ம அந்த ஃபுட்டேஜை பார்க்கும்போது அப்படி தான் தெரியுது. அதில் வந்து அது டோட்டலாகவே அந்த ஏரியாவே வந்து கவர் பண்ணியிருக்கு. மொத்தமாக அப்படி அந்த ஏரியாவே கவர் ஆகிருக்கு. அந்த டோட்டல் க்ரௌடு, விஜய் நிற்கிறது எல்லாமே கவர் ஆகிருக்கு. அதுவும் இல்லாமல் அவர் வந்த நேரம் கிட்டத்தட்ட 7 மணிக்கு தான் வந்தார். டோட்டலாக லைட்டெல்லாம் இல்லாத ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. லைட் இல்லாத சூழ்நிலையில் இரவு நேரத்தில் கூட பார்த்திங்கன்னா அவ்வளோ டீட்டெயிலாக வந்து அந்த ஃபுட்டேஜில் வந்து எல்லாமே தெளிவாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பென்சிவ் கேமரா வச்சு கவர் பண்ணால் மட்டும்தான் இவ்வளோ டீட்டெயிலிங் எடுக்க முடியும். அதெல்லாம் வந்து பார்க்கும்போது ரொம்ப பிரமிப்பாக இருக்குது. அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா மக்கள் அந்த கூட்டத்தில் எப்படி மாட்டியிருந்தாங்க அப்படிங்கிறது சமீபத்தில் தெரிய வந்திருக்கு. டோட்டலாக ஒரு எங்கேயுமே ஒரு இன்ச் கூட அப்படி இப்படி நகர முடியாத ஒரு க்ரௌடு, பயங்கரமான ஒரு க்ரௌடு வந்து அங்கே இருந்திருக்கு. அந்த க்ரௌடை பார்க்கும்போது ரொம்ப வேதனையாக இருக்குது. ஆக்சுவலி வந்து இந்த சம்பவம் எப்படி நடந்திருக்கும் அப்படின்னா, விஜய் வந்து நாமக்கல்ல வந்து அவருடைய பிரச்சாரத்தை முடிச்சுட்டு கரூரை நோக்கி வராரு. கரூரை நோக்கி வரும்போது பார்த்தீங்கன்னா அவர் செஞ்ச சில விஷயங்கள்லாம் சந்தேகத்தை ஏற்படுத்தியிருக்கு. அது என்ன அப்படின்னா, இப்போ வேனில் அந்த கேரவன் வேனில் உட்காந்துருக்காரு, லைட் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுறார், லைட் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுறார், லைட் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுறார். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி சிரிக்கிறாரு. அதெல்லாம் வந்து ஒரு நார்மலான ஒரு சிரிப்பு கிடையாது. ஒரு பிரச்சாரத்துக்கு வந்திருக்காரு ஒரு கட்சி தலைவர், அது ஒரு மாதிரி ஷேடிஸ்ட் மாதிரி ஒரு சிரிப்பு, ஒரு மாதிரி ஷேடிஸ்ட் தனமாக பிஹேவ் பண்ணுவாங்கல்ல, அந்த ஆன்டி ஹீரோஸ் ஸ்மைல் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு ஸ்மைலாக இருந்துச்சு தவிர ஒரு ஹீரோவோட ஸ்மைலாக அது இல்லை. ஏதோ ஒன்று அதுக்குள்ளே ஒரு டீகோடிங் இருக்கோ அப்படின்னு நமக்கு சந்தேகம் வர மாதிரி இருக்குது. ஸோ இது ஒன்று. இன்னொரு சந்தேகம் எழுப்புறதுக்கான விஷயம் என்னென்னா, நீங்கள் அதே வந்து நாமக்கல்லேருந்து கரூரை நோக்கி வரும்போது பார்த்தீங்கன்னா விஜய் வந்து இப்படி பண்ணுறாரு. அதாவது என்னை ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இப்படி பண்ணுறாரு கழுத்தில். எனக்கு அதனுடைய மீனிங்கே புரியல. என்னை ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு இப்படி பண்ணுறாரு. ஸோ ஒரு பிரச்சாரத்துக்கு இது இப்படிதான் கழுத்தை இருக்கிறதுன்னு அர்த்தம். ஸோ இது பிரச்சாரத்துக்கு வர ஒரு தலைவர், ஒரு கட்சியினுடைய தலைவர் இதெல்லாம் ஏன் செய்கிறாரு, இதெல்லாம் எதனால் செஞ்சார்? விஜயே சைக்கோவா, இல்லை வந்து படத்துக்கு வந்து அப்படி காட்சி தேவைப்பட்டதுனால அப்படி பண்ணியிருக்காரா? நல்லா யோசிச்சு பாருங்க. லைட் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி ஆஃப் பண்ணி போட்டு உள்ளுக்குள்ளே இருக்கிற ஆன் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா விஜயோட சிரிப்பு எல்லாமே வீடியோஸ் இருக்குது, யூடியூப்ல இருக்குது. விஜயோட சிரிப்பு பார்த்தீங்கன்னா அது ஒரு பெக்யூலியரான ஒரு சிரிப்பாக இருக்குது. அதே மாதிரி இப்படி பண்ண வேண்டிய விஷயமெல்லாம் தேவையில்லையே. ஒரு பிரச்சாரத்துக்கு வர தலைவர் எதுக்கு பண்ணுறாரு? ஸோ இதெல்லாம் வந்து ஒரு படத்துக்கு தேவையாக இருந்ததோ, அவங்களுடைய படத்துல வந்து காட்சி இப்படி தேவையா இருந்ததோ, அதை வந்து ஷூட் பண்றதுக்கு ரொம்ப எக்ஸ்பென்சிவ் ஆகும் அப்படிங்கிறதுனாலையும், இல்லைன்னா இந்த ஒரிஜினல் க்ரௌடோடைய ஃபேஸ் ரியாக்ஷனு, ஒரிஜினல் க்ரௌடோட பாடி லாங்குவேஜ்,
ஒரிஜினல் கிரௌடோட எமோஷன்ஸ், அந்த தள்ளு முள்ளு, அந்த கூட்டம், அந்த நெரிசல், விஜய் பார்க்கறதுக்கு காட்டுற ஆர்வம், இதெல்லாம் பிக்சரைஸ் பண்ணணும், நேச்சுரலா பிக்சரைஸ் பண்ணணும். அது வந்து அதாவது ஆர்டிஃபிஷியலா வந்து நீங்க ரெடி பண்ணா கூட இந்த அளவுக்கு ஒரு இம்பாக்டோட ரெடி பண்ண முடியாது. அது வந்து அவ்வளோ எஃபெக்டிவா வேணும்னு நினைச்சு அதை பயன்படுத்தினாங்களா அப்படிங்கிறது நமக்கு சந்தேகமா இருக்கு. இது 2. 3வது பாயிண்ட் என்ன அப்படின்னா, விஜயோடைய பிரச்சார வேன் வந்து கரூர்ல அந்த கொடுக்கப்பட்ட அந்த இடத்துல ஒரு பாயிண்ட்ல வந்து நிக்குது. அந்த பாயிண்ட் தான் வந்து விஜய்க்கு வந்து கொடுக்கப்பட்ட இடம். அங்கதான் வேன் நிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஒரு மைய புள்ளின்னு சொல்லுவாங்கல்ல, ஒரு சென்டர் பாயிண்ட். அந்த பாயிண்ட்ல வந்து அந்த கேரவன் லேண்ட் ஆகணும். அதுக்கப்புறம் அங்கிருந்து தான் விஜய் வந்து பிரச்சாரத்தை பண்ணணும் அப்படிங்கிறது தான் இன்ஸ்ட்ரக்ஷன். இந்த கேரவன் வந்து அந்த இடத்துல லேண்ட் ஆகுது, அந்த மையப்புள்ளியில அவங்க கொடுக்கப்பட்ட இடத்துல லேண்ட் ஆகுது. அந்த லேண்ட் ஆகும் போதே பார்த்தீங்கன்னா அந்த ட்ரோன் கேமரால இப்போ வந்திருக்க ஷார்ட்ஸை பார்த்தீங்கன்னா அப்பவே வந்து ஜாம் பேக்டுன்னு சொல்லுவாங்கல்ல, எங்கேயுமே போக முடியாது. அது ஒரு ரெஸ்ட் ரூம் போக முடியாது, ஒரு டாய்லெட் போக முடியாது, ஒரு எப்படி சொல்லுது, ஒரு தண்ணி கிடைச்சிருக்காது, ஒரு சாப்பாடு கிடைச்சிருக்காது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்கள், பெண்கள், குழந்தைங்க, கை குழந்தைங்க எல்லாரும் அதில் இருக்காங்க அந்த க்ரௌடில். அப்படிப்பட்ட ஒரு க்ரௌடு அந்த ஆல்ரெடி அங்கே வேன் வந்து நிற்கும் போதே இருக்கு. ஆனால் அந்த க்ரௌடு அதுவே வந்து ரொம்ப ஆபத்தான ஒரு பதட்டமான ஒரு சூழ்நிலையில் அந்த க்ரௌடு இருக்கு. அது எப்படின்னா அந்த வேன், அந்த கேரவன் வேன் கொடுக்கப்பட்ட இடம்ல இருந்து அப்படியே நகருது. 25 மீட்டர்ஸ் வந்து ஃபார்வேர்டாக வந்து அந்த வேன் போகுது. எதுக்கு 25 மீட்டர்ஸ் அந்த ஃபார்வேர்டாக அந்த வேன் போச்சு? அந்த வேன் போனதுனால தான் என்னாச்சுன்னா இந்த க்ரௌட் இருந்தாங்களே, அப்படி நின்றுட்டு இருந்தாங்க இல்லையா, இந்த க்ரௌடெல்லாம் அந்த வேனை ஃபாலோ பண்ணி ஃபார்வேர்டாக போகிறாங்க. விஜயை முன்னாடி பார்க்கணுங்கிறதுக்காண்டி எல்லாருக்கும் அந்த ஆர்வம் இருக்கு. அதனால விஜயை முன்னாடி பார்க்கணும், பக்கத்தில் பார்க்கணும்னு இந்த க்ரௌட் அப்படியே ஃபார்வேர்டாக முன்னாடி முன்னோக்கி போகுது. வேன் முன்னோக்கி போகுது, க்ரௌட் முன்னோக்கி போகுது. இந்த வேன் இருக்கு பார்த்தீங்களா, கேரவன் வேன். இந்த வேன்லயே 3 கேமரா இருந்திருக்கு விஜயோடைய பேச்செல்லாம் படப்பிடிக்கிறதுக்கு. இது இல்லாம பார்த்தீங்கன்னா பின்னாடி, அதாவது இந்த வேனுக்கு, கேரவன் வேனுக்கு பின்னாடி ஒரு வேன் வந்திருக்கு. அதுவும் ஒரு கேமரா யூனிட் தான், ப்ரொடக்ஷன் யூனிட், அவங்களோட ப்ரொடக்ஷன் யூனிட் தான். அதுல 4 எக்ஸ்பென்சிவ் கேமரா இருந்திருக்கு. விஜய் வந்து ஃப்ரண்ட்ல, பேக்ல, சைட்ல எல்லா பக்கமும் பிடிக்கிறதுக்காண்டி 4 எக்ஸ்பென்சிவ் கேமரா இருந்திருக்கு. அதுவும் வந்து இந்த வேனை ஃபாலோ பண்ணி வந்தது. இந்த வேன் நின்னப்ப அந்த வேனும் நின்னது. இந்த கேரவன் வேன் மூவ் ஆக ஆரம்பிச்சுல 25 ஃபீட். அப்ப இந்த ஃபாலோ பண்ற கேமரா வேனும் உள்ள மூவ் ஆகுது. ஸோ இதுதான் வந்து அந்த ஷஃபுல் ஆகி அந்த க்ரௌடு வந்து ஒரு பதட்ட நிலைமைக்கு வந்து ஒரு தள்ளுமுள்ளு ஏற்படுறதுக்கான பாயிண்டா இருந்திருக்கு அப்படின்னு தான் நம்ம அந்த ட்ரோன் கேமரா பார்க்கும்போது தெரியுது. அதாவது அவர் சொன்ன இடத்துல நின்று இருந்தாருன்னா அந்த கூட்டம் இப்படி நின்றுருக்கும். அவர் சொன்ன இடத்துல இருந்து 25 மீட்டர் முன்னாடி போகும்போது என்ன ஆகுதுன்னா அந்த கூட்டம் எல்லாம் இவரை பார்க்கறதுக்கு முன்னாடி நகருது. அட்ஜஸ்ட் பண்றதுக்கு இடம் இல்லை, பயங்கர க்ரௌடு. அதுக்குள்ள முன்னாடி முண்டி அடிச்சு போவாங்க. பொதுவா நம்மளுடைய மக்கள் சைக்காலஜி என்னன்னா முண்டி அடிப்பாங்க, தள்ளுவாங்க, உங்களை தள்ளுவாங்க, என்ன தள்ளுவாங்க, ஆம்பளையா பொம்பளையா அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க, குழந்தை, கை குழந்தை எதுவுமே பார்க்க மாட்டாங்க. அது ஹியூமன் சைக்காலஜி. நம்ம மக்களோட சைக்காலஜினே சொல்லக்கூடாது. அந்த ஹியூமன் சைக்காலஜில பாத்தீங்கன்னா தள்ளுறாங்க, அவரை பார்க்கணும், விஜய் பார்க்கணும். அப்படி ஒரு தள்ளுமுள்ளு வந்துதான் அப்படி ஒரு அசம்பாவிதமே நடந்திருக்கு. அதுக்கு காரணம் அந்த வேன் வந்து 25 மீட்டர் ஃபார்வர்டா போனது. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இப்படி வந்து இந்த மக்களுடைய எமோஷன்ஸை வந்து ஃபுல்லா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அந்த கூட்டத்தில் ஒரிஜினல் ஃபீலிங்ஸை, ஒரிஜினல் எமோஷன்ஸை, ஒரிஜினலாக அங்கே மக்கள் கூடி இருக்கிறத, ஒரிஜினலாக மக்கள் வந்து விஜயை பார்க்கணும்னு ஒரு ஆர்வம் இருக்கும்ல, ஒவ்வொருத்தவங்களுடைய முகத்துலையும் ஒரு ஆர்வம் இருக்கும்ல, அதை எல்லாமே ஷூட் பண்ணணும்னு நினைச்சாங்களா? அந்த டயத்தில் ஏகப்பட்ட ட்ரோன் கேமராஸ், கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 30 ட்ரோன் கேமராஸ் வந்து மேலே சுற்றிட்டு இருந்தா சொல்றாங்க. மொத்தமாக கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ட்ரோன் கேமராஸ் தவிர்த்து இந்த எக்ஸ்பென்சிவ் கேமரா இது வந்து பல வீடுகளில் வச்சு எடுத்திருந்திருக்காங்க. லாங்கில் இருக்கிற வீடுகளில் வச்சு டீட்டெயிலிங்காக வந்து க்ளோஸில் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ இதெல்லாமே வந்து பண்ணதுனால தான் இந்த சம்பவம் நடந்திருக்கா, இதெல்லாம் வந்து இதுக்கு தேவைப்பட்டிருக்கா படத்துக்கு, இப்படி பல்வேறு விதமான சந்தேகங்களை நமக்கு எழுப்பியிருக்கு. இன்னொரு பக்கம் இன்னொரு சந்தேகம் இருக்கு, என்னன்னா இது படத்துக்கு தேவை அப்படின்னு நினைச்சிருந்தாங்கன்னா, ஒருவேளை இது ப்ரீ பிளான் பண்ணியிருந்தாங்கன்னா இதுக்கு ஒரு ரிகர்சல் பண்ணியிருப்பாங்க. இது வந்து எப்படின்னா போனோம் வந்தோன்னு குருட்டாம்போக்கா எடுத்திருக்க முடியாது. ஏன்னா தே ஆர் கோயிங் டு பிக்சரைஸ் திஸ் ஃபார் அ மூவி. ஒரு படத்துக்கு இப்படி ஆங்கிள் வேணும், இப்படி ஃப்ரேம் வேணும், இந்த இடத்துல இந்த கேமரா இருந்தால் இதை கட் பண்ணலாம், அதை கட் பண்ணலாம், எல்லாம் பிளானிங் இருந்திருக்கும். அப்போ இதுக்கு முன்னாடியே ரிஹர்சல் பண்ணாங்களா? கரூருக்கு விஜய் வர்றதுக்கு முன்னாடியே இந்த இடத்துல இப்படி ஒரு கூட்டம் வரும், இந்த கூட்டம் இவ்வளோ நேரம் நிற்கும், இந்த கூட்டம் இப்படி நிற்கும் போது அப்படியே பதட்டமான சூழ்நிலை வரும். அவர் வந்து வீட்டிலேருந்து கிளம்புற டயத்துலேருந்து லேட்டாக கிளம்புவார், அப்போ கூட்டம் இன்னும் கூடிக்கிட்டே இருக்கும். அன்னைக்கு வந்து சனிக்கிழமை, அன்னைக்கு வந்து எப்படின்னா ஒர்க்கர்ஸ் எல்லாம் வேலை முடிச்சு 4 மணிக்கு மேலே எல்லாருமே வந்து கேதர் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த இடத்துல கேதர் ஆவாங்க. ஸோ
இப்படிப்பட்ட ஒரு பதட்டமான சூழ்நிலையில் இது பிக்சரைஸ் பண்ணால் அந்த காட்சி நல்லா இருக்கும்னு நினைச்சாங்களா அப்படின்னு நமக்கு தெரில. இதெல்லாம் பலவிதமான சந்தேகங்கள் வந்திருக்கு. அப்படி வந்து பண்ணியிருக்கலாமோ பண்ணியிருக்க கூடுமோ அப்படிங்கிற எண்ணமும் வருது. இன்னொரு விஷயமும் சொல்லணும். அது என்ன அப்படின்னா 2:11 அந்த ட்ரைலர் ஒன்று வெளியிட்டாங்கல்ல ஜனவரி மாதத்தில், ஜனநாயகனோட ட்ரைலர். அதில் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஒரு கேரவன் மேனில் விஜய் வந்து மேலே நின்று பேசுகிற மாதிரி இருக்கும். ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த கம்பி வளையம் மாதிரி போட்டிருக்கும். அது நேரம் நின்று பேசுவார். அது கூட வந்து கூட்டம் வந்து க்ரௌட் இருக்கும். அது வந்து ஆர்டிஃபிஷியலாக ஏஐயில் கிரியேட் பண்ண க்ரௌடு மாதிரி இருக்கும். நீங்கள் பார்த்தா ஒரு நேக்கட் ஐல பார்த்தீங்கன்னா அது நீங்கள் கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் டீட்டெயிலிங்காக உள்ளே போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா இட் இஸ் கிரியேட்டட் பை அன் ஆர்டிஃபிஷியல் க்ரௌட். கொஞ்சம் மக்களை வச்சுக்கிட்டு அதை வந்து அப்படியே பெருசா காமிச்சிருக்காங்க. அந்த காட்சி அது காட்டப்பட்டிருக்கு, ட்ரைலர்ல இருக்கு. இப்பவும் அதனுடைய ஃபாலோ அப்பா, அதாவது வந்து அந்த காட்சி காமிச்சோன்னே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த காட்சியெல்லாம் காமிக்க வேண்டியிருக்கா, காமிக்கணுங்கிறதுக்காண்டி திட்டம் போட்டாங்களா, பிளான் பண்ணாங்களா, எக்ஸிக்யூட் பண்ணி தான் இதை வந்து ஆல்ரெடி வந்து எல்லாமே வந்து முறைப்படுத்தி தான் எடுத்தாங்களா அப்படிங்கிறது நமக்கு பலவிதமான சந்தேகம் வருது. அதாவது இதுக்கு பயன்படுத்தி இருக்கிற கேமராஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பென்சிவ் கேமராஸாக பயன்படுத்தி இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஹை எக்ஸ்பென்சிவ் கேமராஸ், ஹை ரெசல்யூஷன்ஸோட வந்து அதை கேப்சர் பண்ணக்கூடிய கேமராஸ். இந்த மாதிரி கேமராஸ்லாம் எப்படின்னா ரஜினி, கமல், விஜய், அஜித், சூர்யா இந்த மாதிரி மிகப்பெரிய ஸ்டார்ஸ் நடிக்கிற படங்களுக்கு தான் பயன்படுத்த முடியும். ஏன்னா அது அவ்வளோ எக்ஸ்பென்சிவ். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இவங்க பயன்படுத்தியிருக்காங்க. அந்த பிரச்சாரத்துக்கு பயன்படுத்தி இருக்கிற கேமராஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஆரி அலெக்சா அப்படின்னு ஒரு கேமரா வந்து பயன்படுத்தியிருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பிளாக் மேஜிக் URSA மினி ப்ரோ அப்படின்னு ஒரு கேமரா பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ என்ன டவுட் வருதுன்னா இந்த கேமராலாம் எதுக்கு பிரச்சாரத்துக்கு பயன்படுத்தணும்? பொதுவாக பிரச்சாரத்துக்கு வந்து கேமரா பயன்படுத்துவாங்க, ஷூட் பண்ணுவாங்க. இப்போல்லாம் ட்ரோனில் வந்து ஷூட் பண்ணுறாங்க. அந்த க்ரௌட் எவ்வளோ வந்திருக்காங்க அந்த கூட்டத்துக்குன்றது காட்டுறதுக்காண்டி. ஸோ இது எதுக்கு எல்லா கட்சியினரும் ரெக்கார்ட் பண்ணுவாங்க அப்படின்னா, இதை கேமரா யூஸ் பண்ணி பதிவு பண்ணுவாங்க அப்படின்னா அது அவங்களுடைய ரெக்கார்ட்ஸ்க்காண்டி வச்சுப்பாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஊடகங்களுக்கு வந்து அவங்க கண்டென்ட் கொடுப்பாங்க, அந்த அதனுடைய கண்டென்ட் எடுத்து கொடுப்பாங்க, வீடியோஸ் வந்து கொடுப்பாங்க, அவங்க போடுவாங்க. ஸோ இதுதான் மெயின் பர்பஸ். அப்படி இருக்கும்போது ஒரு பிரச்சாரத்துக்கு ஒரு மாநாட்டுக்கு வர இடத்துல இவ்வளவு தூரம் ஹை எக்ஸ்பென்சிவ் கேமரா எதுக்கு பயன்படுத்தணும்? இது வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவ், தேவையில்லாத வேலையை பண்ணியிருக்கிறாங்களா, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து படத்துக்கு தான் நிஜமாவே எடுத்திருக்கிறாங்களா அப்படிங்கிற சந்தேகங்களை வந்து உண்டு பண்ணியிருக்கு. இவ்வளோ நான் ஜென்ரலாக கேட்குறேம்மா, ஒரு பிரச்சார கூட்டம் அது உங்களுக்கு தேவை, அதனுடைய கண்டென்ட் உங்களுக்கு தேவை, ட்ரோன்லேருந்து எல்லாமே எடுத்துருக்கிறீங்க. அப்படி இருக்கும்போது இவ்வளவு எக்ஸ்பென்சிவ் கேமரா வச்சு எதுக்கு எடுத்தீங்கன்ற கேள்வி வருது இல்ல. ஒரு பிரச்சார கூட்டத்துக்கு எதுக்கு இவ்வளவு எக்ஸ்பென்சிவ் கேமரா, இவ்வளவு டீடைலிங், இவ்வளவு ஹை ரெசல்யூஷன் தேவையே இல்லையே அப்படிங்கிறதா நம்மளோட கேள்வியா இருக்கு. அப்பதான் நமக்கு சந்தேகம் வருது, ஓ இது சினிமாக்கு தான் வந்து பயன்படுத்தப்பட்டிருக்கா, சினிமாக்காண்டி தான் எடுக்கப்பட்டிருக்கா, இது எல்லாமே ப்ரீ பிளான்டா அப்படிங்கிறது நமக்கு சந்தேகம் வருது. ஓகே சரி, இப்படி பார்க்கும்போது இந்த விஷயங்கள் ஒன்று வெளியில் வருது. அது வந்து ஷூட்டிங்காக தான் யூஸ் பண்ணியிருக்காங்க அந்த வீடியோஸ் எல்லாமே, அதனால தான் அந்த கூட்டமும் சேர்த்துருக்காங்கன்றது. இப்படி வரும்போது இன்னொரு அது கான்ஸ்பிரன்சி தெரியல, இல்லை அதனால தானான்றது தெரியல. அதனால தான் அந்த வீடியோஸ்லாம் ஜனநாயகங்களே யூஸ் பண்ணியிருக்க வாய்ப்பு இருந்து தான் இப்போது அவங்களே பிளான் பண்ணி இப்போ டிலே பண்ணுறாங்களா அப்படின்ற ஒரு கேள்வியும் ஒன்று வருது. இன்கேஸ் மூவிஸில் யூஸ் பண்ணியிருக்காங்க மூவியில் அப்படின்னும் போது ஓகே, இது வெளியில் வந்தால் 41 பேர் இறந்துட்டாங்க, இது இன்னும் பிரச்சனையாகும் இந்த படத்தில் விஷுவலாக வரும்போது. ஸோ அதுக்காக வேற ஷூட் பண்ணலாம், இல்லை வந்து அதை கட் பண்ணி வேற மாடிஃபை பண்ணலான்றதுக்காக ஜனநாயகம் இன்னும் வரலையா அப்படின்ற ஒரு கேள்வியும் ஒன்று வருது சார். அதை எப்படி பார்க்குறீங்க? அதாவதுமா இந்த மாதிரி ஒரு அசம்பாவிதம் நடக்கும்னு அவங்க எதிர்பார்த்தாங்க. மேபி நடக்காம இருந்திருந்தா இந்த விஷயமே ஒண்ணுமே இல்லாம இருந்திருக்கும். புரியுதா உங்களுக்கு? தெளிவான பாயிண்ட் தான். அவங்க என்ன நினைச்சிருப்பாங்க, அவங்க நோக்கம் என்னமா இருக்கும்னா இப்படி வந்து கரூர்ல போற பிரச்சாரத்துல ஷூட் பண்ணணும், அதை வந்து பயன்படுத்தணும் படத்துல நினைச்சிருப்பாங்க. ஆனா இப்படி ஒரு அசம்பாவிதம் நடக்கும்னு அவங்க நினைச்சிருக்கவே மாட்டாங்க. அப்படி அசம்பாவிதம் நடக்கலைன்னா இது ஒண்ணுமே இல்லாம போயிருக்கும். நான் சொன்ன மாதிரி இப்ப அசம்பாவிதம் நடந்ததுனால அவங்களோட ஃபுட்டேஜஸை வந்து இதுல யூஸ் பண்ணவே முடியாது படத்துல. நீங்க ஒரே ஒரு சின்ன எப்படி சொல்றது ஒரு செகண்ட் ஃபுட்டேஜை நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா கூட இன்னைக்கு இருக்கிற சோசியல் மீடியா, இன்னைக்கு இருக்கிற லேட்டஸ்ட் டெக்னாலஜியை வச்சு அப்படியே டீகோட் பண்ணி இது கரூரோட ஃபுட்டேஜ் தான் அப்படிங்கிறத எடுத்து போட்டுருவாங்க. அப்படி கரூரோட ஃபுட்டேஜ் தான் ப்ரூவ் பண்ணிட்டாங்கன்னா இவங்க எல்லாருமே ஜெயிலுக்கு தான் போக வேண்டி வரும். அதனால அதை வந்து அப்படியே ஸ்கிராப் பண்ணிருப்பாங்க, அதை அப்படியே தூக்கி போட்டிருப்பாங்க. சிபிஐ விசாரணை இவங்க தான் கேட்டாங்க. சிபிஐ விசாரணைக்கு வந்ததுக்கு அப்புறம் ஃபுட்டேஜஸ் எல்லாம் ரெக்கவர் பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்போ அவங்க வந்து விஜய் வேன்ல இருந்த 3 கேமராவோட ஃபுட்டேஜை கொடுத்துருக்காங்க. அது எல்லா இடத்துலையும் அவைலபிளா இருக்கிற ஃபுட்டேஜஸ். ட்ரோன் கேமரா ஃபுட்டேஜஸ் இருக்கு பார்த்தீங்களா, அதுல
ஒரு சில ஃபுட்டேஜஸை கொடுத்துருக்குறாங்க, பாதிக்கு மேலே உள்ள ஃபுட்டேஜஸ் வந்து டெலீட் பண்ணுறதுக்கு வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. இப்போ இன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஃபுட்டேஜை டெலீட் பண்ணால் கூட ரெக்கவரி சாஃப்ட்வேரில் போட்டு உங்களால் வந்து அந்த ஃபுட்டேஜை வந்து திருப்பி எடுத்துட முடியும். அப்படி தான் பார்த்தீங்கன்னா சிபிஐ வந்து அந்த ட்ரோன்லாம் வந்து பறிமுதல் பண்ணி அதில் உள்ள ரெக்கவரி சாஃப்ட்வேரை போட்டு வேற சில ஃபுட்டேஜஸ்லாம் வந்து அதாவது டெலீட்டட் ஃபுட்டேஜஸ்லாம் வந்து எடுத்திருக்காங்க, நீக்கப்பட்ட ஃபுட்டேஜஸ்லாம் எடுத்திருக்காங்க. அப்படி வெளிவந்தது தான் இந்த 2 நாளைக்கு முன்னாடி வந்த ஃபுட்டேஜ்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ வந்து எப்படின்னா பின்னாடி ஒரு 4 கேமரா ஃபாலோ பண்ணிட்டு வந்துச்சுல்ல, அதனோட ஃபுட்டேஜஸுமே வந்து மேக்சிமம் டெலீட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு தப்பே பண்ணலை, எந்த விதமான குற்ற உணர்ச்சியும் உங்களுக்கு இல்லை, எந்த பயமும் உங்களுக்கு இல்லைன்னா நெஞ்சை நிமித்திக்கிட்டு இதாங்க இத்தனை கேமரா நாங்கள் பயன்படுத்துகிறோம், இத்தனை கேமராவோட ஃபுட்டேஜஸ் இங்கே இருக்குது எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லி தாராளமாக கொடுத்துருக்கலாமே. நான் கேட்குறேன், ஒரு 12 எக்ஸ்பென்சிவ் கேமராஸ் ஒரு பிரச்சாரத்துக்கு எதுக்கு பயன்படுத்துறீங்க? என்ன தேவை இருக்கு? அது இல்லாமல் ட்ரோன் கேமராஸ் 30-40 ட்ரோன் கேமராஸ் வந்து மேலே பறந்துருக்கு. ஸோ இவ்வளோ டீட்டெயிலிங்காக அதை எடுக்க நான் கேட்குற கேள்வி என்னென்னா, இவ்வளோ டீட்டெயிலிங்காக, இவ்வளோ ஹை ரெசல்யூஷனாக, இவ்வளோ வந்து ஒரு ஒரு நேர்த்தியாக எடுக்க வேண்டிய அவசியம் என்ன? அதுதான் ஒரு பிரச்சாரத்தை அப்படின்னும் போது ஸோ இதெல்லாம் வந்து பண்ணியிருக்காங்களான்ற சந்தேகம் வருது. ஸோ இப்போ அந்த ஃபுட்டேஜ் நிச்சயமாக பயன்படுத்தியிருக்க மாட்டாங்க. பயன்படுத்தினாங்கன்னா அது பயங்கரமான பிரச்சனையாக மாறிடும். அதனால் அதுக்கு வாய்ப்பே இல்லை. அது நீக்கிட்டாங்க, பாதிக்கு மேலே டெலீட் பண்ணிட்டாங்க. இப்போ இப்படி இருக்கிற சூழ்நிலையில் இந்த சிபிஐ விசாரணை வளையத்துக்குள்ள விஜய் வந்து 1-2 தடவை போயிட்டு வராருன்னா அதில் வந்து நிறைய சந்தேகங்கள் இருக்குது. சிபிஐக்கு வந்து நிறைய சந்தேகங்கள் இருக்குது. விஜய் வந்து இதில் சம்மந்தப்பட்டிருக்காரு. விஜய் வந்து ஒரு படப்பிடிப்புக்காண்டி பண்ணியிருக்காரு. நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா லைட் ஆஃப் பண்ணி போட்டது, இந்த கழுத்தில் இப்படி பண்ணது, இந்த வேனை வந்து 25 மீட்டர் வந்து முன்னாடி மூவ் பண்ணது, இதெல்லாம் வந்து ஒரு திட்டமிடல், ஒரு ஆல்ரெடி ப்ரீ பிளான்ட் அப்படிங்கிற ஒரு சந்தேகங்கள் இன்னைக்கு சிபிஐக்கு வந்திருக்கு. அதனாலதான் 3வது தடவையா விஜய் வந்து விசாரணைக்கு கூப்பிட்டுருக்காங்க. அடுத்து கூட விஜய் வந்து விசாரணைக்கு கூப்பிடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஒருவேளை இது வந்து படப்பிடிப்புக்காண்டி எடுக்கப்பட்டது அப்படின்னு நிரூபிக்கப்பட்டால் நிச்சயமா விஜய் வந்து கைது செய்யப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது முழுக்க இதுல வந்து யார் இன்வால்வ் ஆயிருக்காங்க, இது ஒன் மேனா வந்து பண்ணியிருக்க முடியாது. ஸோ விஜய் மட்டும் பண்ணல. ஸோ இதுல ஒரு க்ரூ இன்வால்வ் ஆயிருக்கு, டெக்னிக்கல் க்ரூ இன்வால்வ் ஆயிருக்கு. அந்த டெக்னிக்கல் க்ரூல இப்படி ஒன்று பண்ண போறாங்கன்னா அந்த ஹெச் வினோத் வந்து அங்க அந்த கேரவன்ல இருந்தாரு, அவர் தான் டைரக்ட் பண்ணாரு, அவர் தான் டிக்டேட் பண்ணார், இப்படி பண்ணணும்னு சொல்றாங்க. பட் நான் சினிமா துறையில் இருக்கிறதுனால நான் விசாரிச்ச வகையில பார்த்தீங்கன்னா டைரக்டர் ஹெச் வினோத் அது அன்னைக்கு கரூர்ல இல்லை, அந்த கேரவன்ல அவர் இல்லை, ஹி இஸ் நாட் பிரசன்ட் இந்த கேரவன் அப்படின்ற உறுதிப்படுத்தி சொல்றாங்க அங்க எனக்கு தெரிஞ்சவங்கலாம். கேமராமேன், சினிமோட்டோகிராஃபர் அவர் இருந்தால் தான் அதை பண்ண முடியும். அவரும் அங்கே இருந்தார் அப்படின்னா அவரும் இல்லை. ஆனால் இந்த ஹை எக்ஸ்பென்சிவ் கேமராஸ் இருக்கு பார்த்தீங்களா, இது போனோம் வந்தோன்னு எடுத்தோம் கவுத்தோன்னு எல்லாராலையும் கேமரா ஆப்ரேட் பண்ணிட முடியாது. இப்போ இந்த மாதிரி கேமரா கொண்டு வந்து வச்சுக்கிட்டு இந்த எப்படி சொல்றது, கல்யாணத்தில் இந்த நிச்சயாம்பரத்துல எல்லாம் வீடியோ ஷூட் பண்றாங்கல்ல, அந்த கேமராவை வச்சு இதை ஆப்ரேட் பண்ண முடியாது. ஸோ இந்த கேமராவை ஆப்ரேட் பண்றதுக்கு ஒரு எஜுகேஷன் வேணும், நாலேஜ் வேணும், தெரிஞ்சா மட்டும்தான் ஆப்ரேட் பண்ணணும். ஆனே பண்ண முடியாது, அதான் உண்மை. எப்படி ஆன் பண்றதுன்னு கூட தெரியாது. ஸோ அப்படி வந்து இதுக்கு டெக்னிக்கலி வெல்வெஸ்ட், நல்லா தெரிஞ்ச படித்த ஏற்கனவே அனுபவம் பெற்ற கேமராமேன்ஸ் தான் இதெல்லாம் வந்து ஆப்ரேட் பண்ணியிருக்கணும் போது ஒரு 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 கேமராமேன், ஒரு சினிமோட்டோகிராஃபர்னுடைய உதவியாளர்கள் வந்து இதை பண்ணாங்களா? ஹெச் வினோத் வந்து இல்லாத சூழ்நிலையில ஹெச் வினோத்தோட உதவியாளர்கள் இதை பண்ணாங்களா? இப்ப இதுல யார் இன்வால்வ் ஆயிருக்காங்க? இதெல்லாம் யாராலையும் மறைக்க முடியாது. இப்படி ஒன்று பண்ண போறோம்னு தெரிஞ்சுதான் இவங்களோட இன்வால்மெண்ட்லாம் இதுல இருக்கும். ஸோ இவங்களையும் சிபிஐ வந்து கூப்பிட்டு விசாரிக்கணும். நான் சொல்றது என்னன்னா, விஜய் அந்த படத்தினுடைய ப்ரொடியூசர், அந்த படத்தினுடைய டைரக்டர் ஹெச் வினோத், அந்த படத்தினுடைய சினிமாட்டோகிராஃபர், அந்த படத்தினுடைய எடிட்டர், அந்த படத்தினுடைய டோட்டல் டெக்னிக்கல் க்ரூ, அதாவது இட் மீன்ஸ் அசிஸ்டன்ட் டைரக்டர்லேருந்து கேமரா ஸ்டண்ட்லேருந்து எடிட்டர் ஸ்டண்ட்லேருந்து எல்லாரையும் கூப்பிட்டு சிபிஐ விசாரிச்சாங்கன்னா இன்னும் பல திடுக்கிடும் ரகசியங்கள் வெளியிட வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். இப்படி வந்து சினிமா வந்து எடுக்கணும்னு பிளான் பண்ணி எடுத்திருந்தாங்கன்னா அதோட கிரிமினலான ஒரு விஷயம் எதுவுமே கிடையாது. ஏன்னா 41 பேர் இறந்து போயிட்டாங்கம்மா. 41 நம்பருங்கிறது பெரிய நம்பர். அதாவது அவங்கவுங்க இறந்து போனவங்க வீட்டில் தான் அந்த துக்கம் தெரியும், அந்த வேதனை, அந்த துக்கம் அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஒரு மொத்த மாஸ் க்ரௌடில் வந்து சிக்கி பச்சிளம் குழந்தை, பெண்கள், ஆண்கள், சிறுவர்கள், சிறுமிகள், இப்படி வந்து 41 பேர் இறந்துருக்காங்க. டெத்துனா சாதாரணமா? அது வயிற்றுலையும் வாயிலையும் அடிச்சுட்டு அழுதாங்க அன்னைக்கு அந்த கரூர் சம்பவம். அது நடக்கிறதுக்கு விஜய் காரணமான ஆளா இருந்திருந்தால், இது வந்து ஏற்கனவே திட்டமிட்ட பண்ணியிருந்தால், அது திட்டமிட்டு தான் பண்ணியிருக்காங்கிற உண்மையை வந்து கண்டுபிடித்தால் நிச்சயமா நான் சொல்ற மாதிரி விஜயோட சேர்த்து இந்த டோட்டல் க்ரூவே வந்து கைது பண்ணணும்.
ஓகே சார், இப்போ நம்ம இந்த விஷயங்கள் எல்லாமே பேசணும். சிபிஐ விசாரணை போயிட்டு இருக்கு. அதுல இருந்து விஜய் கடைசியா விசாரணை போயிட்டு வரும்போது பண்ண அந்த ஆக்ஷன்ஸ் அது வந்து இன்னும் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகுறதா இருந்துச்சு. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா இந்த இந்த துயர சம்பவம் சார்ந்துதான் போயிட்டு வராங்கன்னும் போது அப்ப கை காட்டிட்டு வந்தது, அதுக்கப்புறமா அது பார்த்தீங்கன்னா ரொம்ப சிரிப்போட வெளியில வந்தது எல்லாமே பார்க்கும்போது ஏதோ ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனையை முடிச்சுட்டு வர மாதிரி இருந்துச்சு. அந்த வீடியோ பார்த்தவங்களுக்கு உங்களுக்கு என்ன ஃபீல் ஆச்சு? ஒரு அடிப்படை அறிவு இருக்கிறவங்க கூட இதை பண்ண மாட்டான். அதாவது நீங்கள் சிபிஐ விசாரணைக்கு எதுக்கு போயிருக்கீங்க? நீங்கள் சிபிஐ விசாரணைக்கு போனது வந்து ஒரு சொத்து குவிப்பு வழக்குக்கோ இல்லை வருமானத்துக்கு மேலே வந்து பணம் சேர்த்துருக்கீங்களோ இந்த மாதிரி எந்த குற்றச்சாட்டுக்கும் நீங்கள் போகல. நீங்கள் எதுக்காண்டி போயிருக்கீங்கன்னா சாட்சியாக தான் போயிருக்கீங்க. ஆனால் ஏன் போயிருக்கீங்க? என்ன வழக்கு? கரூர் 41 பேர் ஒரே இடத்துல சமாதியாக இருக்காங்க. அந்த பிணத்து மேலே நீங்கள் நடந்து போயிருக்கிறீங்க. ரத்த வாடை உங்கள் மேலே இன்னமும் அடிச்சுக்கிட்டு இருக்கு. அப்படின்னும் போது ஒரு துயர சம்பவம் அதுக்காண்டி அதனுடைய விசாரணைக்காண்டி நீங்கள் போயிருக்கீங்கன்னும் போது ஒரு தடவை 2 தடவை போயிட்டு 3ஆவது தடவை நீங்கள் போயிட்டு வெளியில் வரும்போது ஓப்பன் ரூப் டாப் காரில் வந்து ஏறி நின்று எல்லாருக்கும் கை காமிச்சிட்டு வரீங்களே, சிரிச்சுக்கிட்டே வரீங்களே, இது எந்த விதத்தில் நியாயமாக இருக்கும்? அதாவது நீங்க போயிருக்கிற வழக்கு என்ன வழக்கு? ஒரு துயரமான வழக்கு, ஒரு துக்கமான வழக்கு. அந்த வழக்குக்கு நீங்க போன அந்த அடிப்படை அறிவு, அடிப்படை புரிதல் கூட விஜய்க்கு இல்லை. விஜயெல்லாம் எப்படி நம்ம கட்சி தலைவராக எடுத்துக்கிறது? எத்தனை குடும்பம், அந்த 41 குடும்பம் அந்த வீடியோ பார்ப்பாங்கல்ல, அவங்க வயிற்றுலையும் வாயிலையும் அடிச்ச மாட்டாங்க. எப்படி நம்ம வீட்டில் உள்ள பிள்ளை போச்சு, நம்ம மயம் போனான், நம்ம பொண்டாட்டி போச்சு, நம்ம புருஷன் போட்டான், நம்ம அப்பா போயிட்டாங்க, நம்ம அம்மா போயிட்டாங்க, இப்படி வந்து ஒவ்வொரு வீடும் கொதிச்சுட்டு இருக்கும்போது வயிறுலையும் வாயிலையும் அடிச்சுட்டு இருக்கும்போது அந்த சம்பவம் நடந்து 4-5 மாதம் தான் நடந்திருக்கு. 6 மாதம் கூட என்ன முழுசா முடியல. அப்படின்னும் போது நீங்கள் வந்து அந்த வழக்கு விசாரணைக்கு சிபிஐக்கு போயிட்டு அதில் வெளியில் வரும்போது சந்தோஷமாக கை காமிச்சு வரீங்கன்னா யூ ஆர் அ சேடிஸ்ட். நான் மறுபடியும் சொல்கிறேன், யூ ஆர் அ சேடிஸ்ட். உங்கள் மனைவி வழக்கு போட்டு இந்த மாதிரி வந்து வேறு ஒரு நடிகையோட தொடர்பில் இருக்காரு அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமும் நீங்கள் வந்து அந்த குறிப்பிட்ட நடிகையோடையே வெளியில் வந்து த்ரிஷாவோடய வெளியில் வந்து பொது வெளியில் வந்து ஒரு கல்யாணத்துக்கு ஜோடி போட்டி வரீங்கன்னா யூ ஆர் அ சேடிஸ்ட். ஒரு 5000 பெண்கள் இருக்கிற இடத்துல மகளிர் தினத்தன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த பெண்களை உட்கார வச்சு, எல்லாம் பெண்களை உட்கார வச்சுட்டு அதெல்லாம் ஒரு மேட்ரே கிடையாது அப்படின்னு நீங்க பேசுறீங்க. அப்பனா 28 வருஷம் உங்களோட வாழ்ந்த ஒரு மனைவினா யாருமா? மனைவினா உங்க ரத்தம், உங்களுடைய ரத்தத்தை சுமந்தவ, நீங்களும் அவங்களும் ஒன்னா ஆனவங்க. அந்த சுமந்து உங்களுக்கு 2 பிள்ளைங்களை பெற்று கொடுத்து உங்கள் ரத்தமும் சதையும் வாழ்க்கையில எல்லாமுமா இருந்த ஒரு பெண்மணி. உங்களுக்கு பிடிக்காம கூட போயிருக்கலாம். ஆனா அவங்கள டீஸ் பண்றதுக்காண்டி நீங்க அந்த நடிகையோட ஜோடி போட்டு போறதுங்கிறது என்ன மாதிரியான மனநிலை? உங்களோட பசங்களுடைய மனநிலை என்னவா இருக்கும்? உங்க பசங்களை டீஸ் பண்றீங்க, உங்க பொண்டாட்டியை டீஸ் பண்றீங்க, உங்க மனைவி குழந்தைங்களை டீஸ் பண்றீங்க. அப்படிப்பட்ட ஒரு மனநிலை மேடையில வந்து அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், இதெல்லாம் ஒர்த்தே இல்லை அப்படின்னா அப்போ நீங்கள் என்ன இந்த சொசைட்டிக்கு என்ன நீங்கள் சொல்ல வரீங்க அப்படின்னா இந்த 5000 பெண்களை உட்கார வச்சுட்டு, அதுவும் 5000 பெண்களை உட்கார வச்சுட்டு யார் வேணாலும் எப்படி வேணாலும் இருக்கலாம். திருமணம் கிடையாது, பந்தம் கிடையாது, தாலி கிடையாது, மாங்கல்யம் கிடையாது, குடும்ப வாழ்க்கை கிடையாது, எதுவும் கிடையாது, நம்ம எப்படி வேணாலும் இருந்துக்கலாம் அப்படிங்கிற மெசேஜை நீங்கள் சொல்ல வரீங்களா? என்ன சொல்ல வரீங்க? எவ்வளவு தவறான உதாரணமாக நீங்கள் நடந்துக்கிறீங்க. ஒரு மனைவியை வந்து துன்பப்படுத்தணும், அவங்க மனசை வேதனைப்படுத்தி பார்க்கணுங்கிறதுக்காண்டி நடிகையோட வந்துட்டு இப்படி ஒரு வார்த்தையை சொல்கிறீங்களே, இது யூ ஆர் அ சேடிஸ்ட். மறுபடியும் சொல்கிறேன், யூ ஆர் அ சேடிஸ்ட். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 27, 2025 இந்த சம்பவம் நடந்தது, கரூர் துயர சம்பவம். அதாவது செப்டம்பருக்கு அப்புறம் அக்டோபர், நவம்பர், டிசம்பர் 29, 2025 மலேசியாவில் நடந்த ஆடியோ வெளியீட்டில் ஸ்டெப்பு போட்டு டான்ஸ் ஆடுறீங்களே, எப்படி உங்களுக்கு மனசு வந்தது? 90 நாள் இந்த துக்கம், அந்த துக்கத்தை நீங்க நினைச்சு பாத்தீங்களா? நான் என்னோட மக்களுக்காண்டி உழைப்பேன், இந்த தமிழ்நாடே என்னோட தமிழ்நாடுன்னு சொல்றீங்களே, அப்படிப்பட்ட நீங்க 90 நாள் தான் ஆயிருக்கு ஒரு துக்கம் நடந்து ஒரு வீட்டுல. நீங்க வந்து மேடையில வந்து ஸ்டெப் போட்டு ஆடுறீங்களே, அது சினிமா விழா தான் இருந்தாலும் அது தேவையா? இதெல்லாம் நீங்க தவிர்த்துருக்கலாம்ல. அப்பனா யூ ஆர் அ சேடிஸ்ட். நான் தான் மொத்தத்துல சொல்றேன்மா, விஜயினுடைய மனநிலை நான் சொல்றது, இந்த சம்பவம், இந்த கரூர் விசாரணைக்கு போயிட்டு சிபிஐல கை காட்டிட்டு வந்தது, மனைவி எய்த்து வந்து நடிகை கூட்டிட்டு வந்தது, இந்த மகளிர் தினத்துல பெண்கள்கிட்ட வந்து இதெல்லாம் ஒர்த்தே இல்லைன்னு சொன்னது, இதெல்லாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஜனநாயகம் ஆடியோ ரிலீஸ்ல வந்து ஆட்டம் போட்டது, இதெல்லாம் பார்க்கும்போது விஜய் அவருடைய மனநிலை அது ஒரு சீரா இல்லைன்னு தான் எனக்கு தோணுது. ஒரு தலைவன் அப்படி செய்ய மாட்டான். அப்படிப்பட்ட தலைவன்ட்ட நம்ம நாட்டை கொடுத்தோம்னா அந்த நாடு வந்து குட்டிச்சவர் தான். நிறைய விஷயங்கள் பேசணும். இந்த கரூர் சம்பவம் குறித்து அடுத்தடுத்த ஒரு அதிர்ச்சிகரமான விஷயங்கள் வந்துட்டு இருக்கு, அடுத்தடுத்து பேசலாம். மிக்க நன்றி சார். நன்றி.